வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அன்னதானம். ஆமா, அன்னதானத்தின் மகிமைன்னு உங்ககிட்ட இருக்கிற சில குறிப்புகள்ல இருந்து இந்த அன்னதானம்ங்கிற ஒரு எளிய செயல்பாடு அது எப்படி கஷ்டங்களை தீர்க்கும்னு சொல்லப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சில கதைகள்லாம் இருக்கு, அதை வச்சு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா பார்க்கலாம். இந்த குறிப்புகள்ல சில நிஜ அனுபவ கதைகள் மாதிரியும் அது கூடவே சில ஆன்மீக நம்பிக்கைகளும் கலந்திருக்கு. அன்னதானம்ங்கிறது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில சொல்லப்போனா ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துச்சுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. அத பத்தி பேசலாம். சரி, அப்போ முதல்ல இந்த குறிப்புகள்ல ஒரு தொழிலதிபர் பத்தி வருதே, அங்க ஆரம்பிக்கலாம். அவர் ஏதோ ஜோதிடர் பாலாஜிய பார்த்திருக்காரு. அப்போ அவர் எப்படி இருந்திருக்காருன்னா, பயங்கர கடன்ல. ஆமா, பெரிய கடன். குடும்பத்தோட அந்த அன்றாட தேவைகளை கூட இது பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவர் ஜோதிடர்கிட்ட போயிருக்காரு. ஆமா, அப்போ ஜோதிடர் நேரடியா பரிகாரம்னு சொல்லாம சங்கராச்சாரியார் காலத்துல நடந்ததா ஒரு கதை சொல்லப்படுது இல்லையா, அதை ஞாபகப்படுத்தியிருக்கார். ஓ, அந்த கதை. ரொம்ப ஏழ்மையில ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க சங்கராச்சாரியார் கிட்ட உதவி கேட்டு போனாங்க, அதுதானே? அதேதான். தனக்கும் தன் குழந்தைக்கும் சாப்பிடவே வழி இல்லைன்னு அழுதுருக்காங்க அந்த அம்மா. அப்போ சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ போய் 100 பேருக்கு வயிறார சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டாரு. அடப்பாவுமே, அவங்களுக்கே சாப்பாடு இல்ல, இதுல 100 பேருக்கா? அவங்க ரொம்ப திகைச்சு போயிருப்பாங்களே. கண்டிப்பா, அதுக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஐயா, எனக்கே கஞ்சிக்கு வழி இல்லையே, நான் எப்படி 100 பேருக்கு போடுவேன்னு. அப்போதான் சங்கராச்சாரியார் அந்த விஷயத்தையே உடைச்சிருக்கார். என்னன்னு? நான் 100 மனுஷங்கன்னு சொல்லலையேம்மா அப்படின்னாராம். 100 ஜீவராசிகள்னு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு, ஒன்னும் இல்ல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எறும்பு புத்து இருக்குல்ல, அதுல தினமும் ஒரு கைப்பிடி அரிசி மாவு மட்டும் போடு. அதுல ஆயிரக்கணக்கான எறும்பு இருக்கும். 100 என்ன, அதுக்கு மேலேயே சாப்பிடும். இதை விடாம செஞ்சா உங்க வறுமை கொஞ்சம் கொஞ்சமா விலகும்னு சொல்லியிருக்காரு. ஓ, அப்படியா விஷயம்? சரி சரி. அப்போ இதே மாதிரி ஒரு வழியை தான் ஜோதிடர் பாலாஜி அந்த தொழிலதிபருக்கும் சொன்னாரா? ஆமா, இந்த குறிப்புகள் அப்படிதான் சொல்லுது. ஜோதிடர் அந்த தொழிலதிபர்கிட்ட, நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம், தினமும் முடிஞ்சா ஒருத்தருக்கு, ஒரே ஒரு மனிதனுக்கு அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. வெறும் ஒருத்தருக்கா? ஆமா, ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பணமா கொடுக்க கூடாது, அதுக்கு பதிலா சாப்பாட்டாவே நாமளே வாங்கி கொடுக்கணும்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. அந்த செயல் தான் முக்கியமானதுல வருது. ஓஹோ, சாப்பாட்டாவே வாங்கி கொடுக்கணும். சரி, இதுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு குறிப்புகள்ல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே. எனக்கும் படிக்கும்போது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, வெறும் 3 மாசம்தான். 3 மாசம் கழிச்சு அந்த தொழிலதிபர் திரும்ப ஜோதிடரை பார்க்க வந்திருக்கார். கண்ணுல தண்ணியோட சொல்லியிருக்கார், சாமி, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன், இப்போ என் கடன்ல 90% தீர்ந்துருச்சுன்னு. இது நேரடி பலனா அந்த குறிப்புகள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. 90%? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய தத்துவம் இருக்குன்னு பார்க்கப்படுதா? ஆமா, இந்த குறிப்புகள் சொல்றபடி வள்ளலார் மாதிரி, சங்கராச்சாரியார் மாதிரி பெரிய மகான்கள்லாம் கூட அன்னதானத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்குன்னு நம்பினதா சொல்லப்படுது. அது நம்மளோட கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, முற்பிறவி கர்மாவோ இந்த பிறவி கர்மாவோ, அதுல இருந்து நம்மை காக்கும் ஒரு கவசம் மாதிரி இது செயல்படும்னு ஒரு நம்பிக்கை. மொத்தத்துல இந்த குறிப்புகளை வச்சு பார்த்தா, ரொம்ப சின்ன அளவுல செய்யற அன்னதானம் கூட, ஒரு எறும்புக்கு மாவு போடுறதா இருக்கட்டும், இல்ல ஒருத்தருக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி தரதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது நம்ம கஷ்டங்களை குறைக்கவும் அந்த கர்ம வினைகளை சரி செய்யவும் உதவக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வழியா இதுல பார்க்கப்படுது. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இதுல திரும்ப திரும்ப வர்ற விஷயம் என்னன்னா, அந்த செயல்பாடு, அந்த நேரடியா உணவை கொடுக்கிற அந்த ஆக்ட், அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம். இது காசு கொடுக்கிற மாதிரி ஒரு பொருள் உதவி மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துற செயலா, ஒரு சக்தி பரிமாற்றமா பார்க்கப்படுது. அதுக்கு ஆதாரமா தான் இந்த தொழிலதிபர் மாதிரி ஆட்களோட அனுபவங்களையும் இந்த குறிப்புகள் சொல்லுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு யோசிக்கிறதுக்கு. அப்போ கடைசியா உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம். இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான செயல்பாடு, இரும்புக்கு மாவு போடுறதோ இல்ல ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறதோ, இது எப்படி இவ்ளோ பெரிய ரிசல்ட்ட, கடன் தீர்க்கிறது, கஷ்டம் குறையறதுன்னு கொடுக்கிற சக்தியா நம்பப்படுது? இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியோ இல்ல ஆன்மீகமோ அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.